Hi friends, welcome to Anu's சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரியமான ஒரு பொடி ரெசிபி, அங்காய பொடி. அங்கம் அப்படின்னா தமிழ்ல உடம்புன்னு அர்த்தம். நம்ம உடம்ப ஹீல் பண்ற ரெசிபி தான் இந்த அங்காய பொடி. இந்த பொடி பிரெக்னண்டா இருந்து பிள்ளை பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பண்ணி தருவாங்க. ஸோ அவங்க பத்தியமா சாப்பிடும் போது இந்த பொடியை கண்டிப்பா உணவுல சேர்த்துப்பாங்க. இப்போ அங்காய பொடிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். வேப்பம்பூ நான் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். சுண்டக்காய் ஒரு 1/4 கப். அப்புறம் மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 கப். அப்புறம் காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இதில் பெருங்காயமும் சேர்க்கிறோம், அது நம்ம வறுக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானலியில் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல வேப்பம்பூவை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மணக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது தீஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுபட்டா போதும். இப்போ வேப்பம்பூவை வறுத்தாச்சு, நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சுண்டக்காய் வத்தல் போட்டுக்க போகிறோம். சுண்டக்காய் வத்தலோட நம்ம மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப நம்ம வறுத்தோம் அப்படின்னா பொடி கசக்கும். இதுவும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே அப்படியே கமகமான வீடே வாசனையாக இருந்தது. இப்போ சுண்டக்காவும் மணத்தக்காளி வத்தலும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது தனியா வறுத்துக்கலாம். இதை நீங்கள் கேட்கலாம், ஏன் மொத்தமாக வறுத்துக்கலாமேன்னு. ஒன்றா வறுத்தாதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ அடுத்தது நம்ம தனியாவும் வரமிளகாவும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம். தனியாவும் மிளகாவும் நல்லா வறுப்பட்டாச்சு. நான் ஒன்று வறுத்து பக்கத்தில் தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தோரம்பருப்பும் கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். தோரம்பருப்பு வறுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும், தீச்சிடக்கூடாது. இது வறுக்கிறது தான் ரொம்ப மெயின். அங்காயப்பொடிக்கு நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்காயப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ தோரம்பருப்பும் கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டாச்சு. அடுத்தது மிளகு சீரகத்தையும் பொண்ணா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் நல்லா வறுப்பட்டாச்சு. இது வறுக்கும் போதே நம்ம கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல்லாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதனால நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. அதில் நான் எடுத்து வச்சிருக்கிற சுக்கு பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே ஆறியாச்சு. மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அங்காய பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி நம்மளுக்கு வயத்து உபாதைகளை போக்கும். கண்டிப்பாக நம்ம டெய்லியே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம தினப்படி நம்ம அறுசுவையில் புளிப்பு இனிப்பு எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம கசப்பு நம்ம உணவில் சேர்த்துக்க கிடையாது. இந்த அங்காய பொடியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிறு உபாதைகள் இருக்காது. எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சூடான சாத்தில் 1 டீஸ்பூன் அங்காய பொடி போட்டு அதில் நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ விட்டு நல்லா பிசைஞ்சு முதல்ல இது ஒரு கவளம் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம வயிறு வாழ்த்தும். இந்த பொடி நம்ம சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறுகள் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த மருத்துவ குணம் நிறைந்த அங்காய பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பொடி ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அங்காய பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.